எல்லாருக்கும் வணக்கம். நம்ம உடம்ப உருவாக்குற ரொம்ப ரொம்ப சின்ன ஆனா அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான உயிர் மூலக்கூறுகளை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லப்போனா இந்த மூலக்கூறுகள் தான் நம்மள நாமளா ஆக்குது. எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க உண்மையில எதனால உருவாயிருக்கீங்கன்னு? ஓகே, எலும்பு, தசை, ரத்தம் இதெல்லாம் சரி. ஆனா அதுக்கும் உள்ள ரொம்ப ரொம்ப ஆழமா அந்த மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல என்னதான் இருக்கு? நாம எல்லாரும் ஸ்டாடஸ்டானவங்கன்னு சொல்றத கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா நம்ம கதை அதுக்கும் மேல ரொம்ப ஆழமானது. நம்மள உயிரோட வச்சிருக்கிற அந்த கெமிக்கல் சீக்ரெட்ஸ் என்னன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி வாங்க, இப்போ நாம அந்த கெமிக்கல் உலகத்துக்குள்ள ஒரு சின்ன டூர் போலாம். நம்மள உருவாக்குற அந்த மூலக்கூறுகள் பத்தி விலாவரியா தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. உயிர் மூலக்கூறுகள், அதாவது பயோமாலிகூல்ஸ். இதை நீங்க உயிரோட பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லலாம். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ். இது மூணும் இல்லாம வாழ்க்கைங்கிற ஒண்ணே கிடையாது. இன்னைக்கு இந்த 3 ஹீரோங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது கார்போஹைட்ரேட்ஸ் தான். நம்ம உடம்புக்கு எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம உடம்புக்கு பெட்ரோல் மாதிரி. நாம சாப்பிடுற சாப்பாடு, சக்கரை, பழங்கள் எல்லாத்துலயுமே இதுதான் இருக்கு. நம்ம ஓடுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, ஏன் நம்ம இதயம் துடிக்கிறதுக்கு கூட தேவையான இன்ஸ்டன்ட் எனர்ஜிய இதுதான் கொடுக்குது. இதுல 3 வகை இருக்கு. இத ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மோனோசாக்கரைடுங்கிறது ஒரே ஒரு செங்கல் மாதிரி. குளுக்கோஸ்லாம் இதுக்கு நல்ல உதாரணம். அடுத்தது ஆலிகோசாக்கரைடு. இது ஒரு 2ல இருந்து 10 செங்கலை ஒன்னா சேர்த்த மாதிரி. கடைசியா பாலிசாக்கரைடு. இது ஆயிரக்கணக்கான செங்கற்களை வச்சு கட்டின ஒரு பெரிய கோட்டை மாதிரி. ஸ்டார்ச் எல்லாம் இந்த வகையை சேர்ந்தது தான். இங்க பாருங்க, இதுதான் குளுக்கோஸ். நான் சொன்ன இந்த ஒற்றை செங்கல் இதுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு அமைப்பு. இந்த சின்ன மாலிக்யூல் தான் நம்ம ரத்தத்துல கலந்து ஒவ்வொரு செல்லுக்கும் நேரடியா போய் உடனே எனர்ஜியை கொடுக்குது. இப்போ பாருங்க, அந்த குட்டி குட்டி குளுக்கோஸ் செங்கற்களை எல்லாம் ஒன்னா அடுக்கி எவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை உருவாக்க முடியும்னு. இதுதான் அமிலோபெக்டின். ஸ்டார்ச்ல இது ஒரு முக்கியமான பகுதி. இது ஒரு பெரிய எனர்ஜி ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி. தேவைப்படும்போது இதிலிருந்து ஒவ்வொரு குளுக்கோஸா உடைச்சு எனர்ஜியை எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நமக்கு எனர்ஜி கிடைச்சிருச்சு. கார்ல பெட்ரோல் போட்டாச்சு. அடுத்து அந்த காரை ஓட்டுறதுக்கும் மத்த எல்லா வேலைகளையும் பார்க்கறதுக்கும் இன்ஜின், வீல்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா? அதுதான் புரதங்கள், அதாவது புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸை நம்ம உடம்போட ஒர்க்கர்ஸ்னு சொல்லலாம், இல்லனா மிஷின்ஸ்னு கூட சொல்லலாம். நம்ம வளர்ச்சி, நம்ம உடம்புல ஏதாவது அடிபட்டா அதை சரி பண்றது, நோய்கள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுன்னு நம்ம உடம்புல நடக்கிற கிட்டத்தட்ட எல்லா வேலைகளையும் இந்த புரோட்டீன்ஸ் தான் செய்யுது. அதனால தான் இதுக்கு புரோட்டியோஸ்ங்கிற கிரேக்க வார்த்தையிலேருந்து பேர் வந்துச்சு. அதுக்கு அர்த்தமே முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தான். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்ளோ வேலைகளை செய்யற புரோட்டீன்ஸ் எல்லாமே வெறும் 20 வகையான அமினோ ஆசிட்ஸ்ங்கிற லெகோ கட்டைகளால தான் உருவாகியிருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த 20 லெகோ கட்டைகளை மாத்தி மாத்தி அடுக்கி நம்ம உடம்ப ஆயிரக்கணக்கான விதவிதமான புரோட்டீன் மெஷின்களை உருவாக்குது. ஒரு புரோட்டீன் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தா அது ஒரு கதை மாதிரி. முதல்ல பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒரு நூல் மாதிரி வரிசையா இருக்கும். அப்புறம் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல அந்த நூல் கொஞ்சம் சுருண்டு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியோ இல்ல மடிச்ச பேப்பர் மாதிரியோ மாறும். அடுத்ததா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ல அந்த முழு நூலும் தனக்குத்தானே மடிஞ்சு ஒரு சிக்கலான 3D வடிவத்துக்கு வரும். கடைசியா குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி மடிஞ்ச பல புரோட்டீன்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மெஷினா வேலை செய்யும். இந்த வடிவம் தான் ரொம்ப முக்கியம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது நல்லா புரியும். ஒரு சிம்பிளான சங்கிலி எப்படி படிப்படியா ஒரு காம்ப்ளெக்ஸான வடிவமா மாறுதுன்னு பாருங்க. ஒரு புரோட்டீனோட வேலை அதோட 3D ஷேப்பை பொறுத்தது. அந்த ஷேப் ஒரு இன்ச் மாறினா கூட அதோட வேலையே நின்னுடும். அவ்வளவு துல்லியமா இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம கிட்ட எனர்ஜி இருக்கு, வேலை செய்ய மெஷின்ஸும் இருக்கு. ஆனா எந்த மெஷின் எந்த வேலையை செய்யணும், எப்போ செய்யணும்னு சொல்றதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? அதுதான் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட்ஸ், குறிப்பா டிஎன்ஏ, இதை நம்ம உடம்போட மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். இல்லனா ஒரு கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. ஒரு உயிரினத்தை எப்படி உருவாக்கணும், அது எப்படி இயங்கணுங்கிற அத்தனை தகவல்களும் இதுக்குள்ள தான் கோட் பண்ணி வச்சிருக்கு. இதோ உலக புகழ்பெற்ற டிஎன்ஏவோட டபுள் ஹீலிக்ஸ் அமைப்பு. பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த அமைப்பு சும்மா டிசைனுக்காக இல்ல. ஒரு சின்ன இடத்துக்குள்ள பில்லியன் கணக்கான தகவல்களை ரொம்ப பத்திரமா பேக் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான டிசைன். டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏங்கிறது ஒரு பெரிய லைப்ரரியில இருக்கிற மாஸ்டர் காப்பி மாதிரி. அதை பத்திரமா செல்லோட நியூக்ளியஸ்குள்ள வச்சிருப்பாங்க.
RNA அந்த மாஸ்டர் காப்பிலேருந்து தேவைப்படுற ஒரு குறிப்பிட்ட செய்முறைக்கான குறிப்பை மட்டும் காப்பி பண்ணி வேலை நடக்கிற இடத்துக்கு, அதாவது புரோட்டீன் ஃபேக்டரிக்கு கொண்டு போற ஒரு மெசஞ்சர் மாதிரி. ஒன்னு ஸ்டோரேஜ், இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட். அப்போ மொத்தத்துல பார்த்தா வாழ்க்கைங்கிறது இந்த 3 மூலக்கூறுகளோட ஒரு கூட்டு முயற்சி தான். கார்போஹைட்ரேட்ஸ் அதுதான் எனர்ஜி சப்ளை, புரோட்டீன்ஸ் அதுங்க தான் எல்லா வேலையும் செய்யற ஒர்க்கர்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ப்ளூ பிரிண்ட். இது 3 ஒன்னா சேர்ந்தாதான் உயிருங்கிற அந்த மேஜிக் நடக்குது. இந்த வாக்கியம் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. உடம்புல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று இணக்கமா சரியா நடக்கிறதுனால தான் வாழ்க்கை உருவாகுது. இது ஒரு சிம்பனி மாதிரி. எல்லா இசைக்கருவிகளும் சரியா சேர்ந்து சேர்க்கும்போது தான் ஒரு நல்ல இசை உருவாகும், இல்லையா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? நம்ம கிட்ட எல்லா பொருட்களும் இருக்கு. ஆனா வெறும் வேதிப்பொருட்களை உயிரா மாத்துற அந்த பொறி எது? அது என்ன சக்தி? யோசிச்சு பாருங்க. இதற்கான தேடலோட உங்களை அடுத்த பகுதியில சந்திக்கிறேன். நன்றி.